நெருப்பு மாதிரி போன்றவர் ஐயா அவர்கள். அவரோட ஒரு பேப்பரை, ஒரு கையில ஒரு செய்தியை சொல்றீங்கன்னா அது ஒரு கைக்கு வந்துருச்சுன்னா அதை கையாளக்கூடிய விதம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2006ஆம் ஆண்டு டெல்லியில நம்ம இருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்கான அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அது இருந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் போகின்ற பொழுது அங்க இருந்தக்கூடிய உயர் தலைவர்கள் எல்லாம் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த அரங்கத்தில் இது என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. லாலு பிரசாத் யாதவ் இருக்கிறார், சிதம்பரம் இருக்கிறார், இது போன்ற உயர்ந்த தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் அல்ல அதை பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று கையில் இந்த பேப்பர்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு வந்த, இன்னைக்கு நடக்குமா நடக்காதா தெரிஞ்சாகணும் என்று அன்றைக்கு சிங்கம் போன்று கர்ஜித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இது எல்லாருக்கும் ஊடக நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கு அவரை அமர வைத்துவிட்டு பொதுக்குழு எது, செயற்குழு எது, என்ன தீர்மானம், என்ன முடிவு ஐயா கேட்கிறார். இன்னைக்கு எத்தனை தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறார். 27 அப்படிங்கிறாங்க. 27 தீர்மானம். எப்படிப்பட்ட ஒரு தலைவர், அரசியல் தலைவர், எவ்வளவு சிறப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தியவர். 2026 அவ்வளவு சிங்கம் போன்று கருத்தித்த எங்கள் மருத்துவரையா இன்றைக்கு யாரோ கொடுக்கக்கூடிய பேப்பரில் கொடுக்கக்கூடியதை எழுதி அவர் சொல்லக்கூடியதை படித்து இன்னைக்கு அதை சொல்லக்கூடிய இடத்தில் அவரை கொண்டு போய் ஒரு பொம்மையை போன்று எங்கள் மருத்துவரையா அவர்களை மாற்றியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டரும் இன்றைக்கு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். அவரை அழைத்து மேடையிலே உட்கார வைத்து அவர் ஏதோ ஒரு கனவு கண்டதை போன்றும் அவர் ஏதோ ஒன்று சொல்லி அதற்கு பிறகு 2 பேரும் அதை அவர்களை துடைத்துவிட்டு பேசுகிறார்கள். பல செய்திகளை என்னால் இங்கே சொல்ல முடியும்.